வீட்டில் மிக்ஸி வாங்கி ஒரு 5லேருந்து 6 வருஷம் ஆகப்போகுது. மிக்ஸி நல்லா தான் இருக்குது. அதோட ஜார் மட்டும் சின்ன ஜார் மட்டும் சரியில்லை. எப்போ சட்னி அரைச்சாலும் ஒன்றா வந்து சரியாக அரைப்படாது, இல்லைனா தண்ணி எல்லாம் வெளியில் தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி மீஷோவில் இந்த புல்லட் ஜாரெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். மிக்ஸியோடையும் வருது, அப்புறம் ஜார் மட்டும் தனியாகவும் வருது. நமக்கு மிக்ஸி நல்லா இருக்கே, சரி ஜார் மட்டும் தனியாக வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிருக்கும் போது தான் வந்து டெலிவரி அண்ணா கூப்பிட்டுருந்தாரு. சரி உள்ளே வச்சிருங்க, நான் உங்களுக்கு கூகுள் பே பண்ணி விட்டாரேன்னு சொல்லிட்டு உள்ள வச்சுட்டு போயிருந்தாரு. வந்தோடனே எடுத்து பார்த்தேன். 2 ஜாருமே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது, கரெக்டாகவும் இருந்தது. 2 ஜாரு அதோட லிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து ஜூஸ் ஊற்றி இது பண்ற மாதிரி லிட்டும், அப்புறம் நார்மலாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி லிட்டும் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே வந்து நம்ம மிக்சிக்கு செட் ஆகுதான்னு சொல்லி அதை தான் செக் பண்ணேன். மிக்சிக்கு வந்து செட் ஆகுது, லைட்டா லூஸா இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா அரைக்குமா இல்லையான்னு வர தெரியலையேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அரைச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு சின்ன ஜார்ல தான் அரைச்சிருந்தேன். சும்மா வெறும் மிக்சியை ஃபர்ஸ்ட் ஓட்டி பார்த்தேன். அது என்னன்னா உள்ள வந்து ஃபுல்லா கவர் பண்ணியிருக்காங்க, சீல் அந்த பேப்பர் போட்டு. நம்ம சப்போஸ் செட் ஆகலைன்னா ரிட்டர்ன் கொடுக்கணும்ல, அந்த பேப்பர்லாம் ஏன் பிரிக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே போட்டு அரைச்சிட்டு அந்த பேப்பரும் சேர்ந்து அரைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பேப்பரெல்லாம் கலட்டிட்டு கொத்தமல்லி விதை வந்து போட்டு அரைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன். ரொம்ப பவுடரா நம்ம மெஷின்ல கொடுத்து நம்ம கொத்தமல்லி பவுடர் மாதிரி எல்லாம் கிடைக்கல. நம்ம நார்மலா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கும் போது ஒரு மாதிரி திரியா கிடைக்கும் இல்லைங்களா, கோஸா அரைச்சு கொடுக்கல, அந்த மாதிரி கிடைச்சது. ரொம்ப பவுடர் ஆச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது, இந்த மாதிரி அரைச்சது. ஆனா நல்லா நைஸா தான் இருந்தது. ஒருவேளை கொத்தமல்லி விதைங்கிறனால அப்படி அரைச்சதா என்னன்னு தெரியல. 2 ஜாருமே நல்லா இருக்கு. நைட்டு அதே மாதிரி சட்னி பெரிய ஜார்ல பண்ணியிருந்தேன், அதுவும் நல்லா அரைச்சிருந்தது, நல்லா நைஸாவே இருந்தது. ஓகே, எனக்கு இந்த ஜார் வந்து செட் ஆயிடுச்சு. உள்ள வந்து வாசர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். இது தலைகீழா நம்ம வச்சு அரைக்கும் போது தண்ணி எல்லாம் லீக் ஆகுதான் ஜார் வாங்கணும்னு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு லீக் ஆகுதான் செக் பண்ணிட்டு தான் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சட்னி எல்லாம் அரைக்கும் போது தண்ணி ஊற்றி அரைக்கும் போது வெளியே தெரிச்சிருச்சுன்னா அப்புறம் அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். அதனால அதையும் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு இந்த ஜார் நல்லா செட் ஆயிடுச்சு. 2 ஜாருமே நல்லா ஒர்க்கும் ஆகுது. நீங்க இந்த ஜார் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்க.